எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அற்புதமான அள்ள அள்ள குறையாத செல்வ வளங்களை அருளக்கூடிய அற்புதமான நாளான அட்சய திருதியை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அட்சய திருதி அப்படின்னாலே இப்போ சமீப காலமாக எல்லார் மனதிலையும் தோன்றியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது நம்மளாம் உருவாக்கிக்கிட்டது. இந்த நாளில் நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் சரி, குழந்தைகளோட கல்வி விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது பல மடங்கு பெருக்கி கொடுக்கக்கூடிய சக்தி உடைய நாள் தான் இந்த அக்ஷய திருதி. இந்த நாளில் நம்ம இறை வழிபாடு பண்ணுறது, தானம் பண்ணுறது தான் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமியை வழிபட்டு அலங்காரம் பண்ணி பூக்களால் அலங்கரித்து அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைச்சு இறை வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. அதில் அன்னைக்கு என்ன வாங்கி வைக்கலாம் அப்படின்னா, உப்பு, மஞ்சள், வாசனை நிறைந்த மலர்கள், பச்சரிசி, இந்த மாதிரி வெண்மை நிறம் உள்ள பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, வெண்மை நிறம் உள்ள பொருட்களை லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த நாளில் தானம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. 4 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம். இந்த வெயில் காலத்தில் இந்த சம்மரில் நீர்மோர் தானம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். விசிறி தானம் பண்ணலாம், செப்பல் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே தானம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அடங்கும். இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா, ஒரு பிடி சாதத்தைவாவது காக்கைக்கோ நாய்க்கோ இல்லை எறும்புகளுக்கோ கூட போட்டால் கூட அதுவும் அன்னதானம் பண்ணக்கூடிய பலன்களை நமக்கு தரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த நாளில் நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான், மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருக்கும், இல்லை விக்கிரகமாவது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அவங்கள அழகாக சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் செய்து வச்சுக்கோங்க. பால் பாயாசமோ இல்லை வெத்தலை பாக்கு வாழைப்பழம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அந்த அன்னைக்கு அட்சய திருதி அன்னைக்கு உப்பு மஞ்சள் வாங்கி லக்ஷ்மி தேவி முன்னாடி நீங்கள் வச்சு அழகாக ஆரத்தி காட்டி மனதார வழிபடுங்க. 108 ஒரே மாதிரியான நாணயங்கள் இல்லை லக்ஷ்மி குபேர காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 108 இருக்குது அப்படின்னா அதை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள். 108 போற்றி சொல்லுங்கள். அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும். அடுத்த நாள் அந்த நாணயங்களை எடுத்து உங்களோட சேவிங்ஸ் பாக்ஸில் வச்சுக்கோங்க. அந்த உப்பை எடுத்து உப்பு ஜாடியில் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எளிமையான முறையில் வழிபட்டாவே போதுங்க. லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. அஷ்ட ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த அற்புதமான நாள் 2025 எப்போ வருது அப்படின்னா, ஏப்ரல் 30 புதன்கிழமை தாங்க வருது. இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. லக்ஷ்மி தேவியாரையும் பெருமாளையும் உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. அவங்களும் இதை பார்த்து பலனடையட்டும். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping is one of the best online shopping app. இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். தரமான பொருளாக நியாயமான விலையில் கிடைக்கும். நன்றி.